ஒருவேளை வேதம் உங்கள் கையில் இருக்குமானால் நீங்கள் வேதத்தை திருப்பி வாசிக்க அன்பை கேட்கிறேன். இது ஒரு நீண்ட ஒரு அதிகாரம், வாசிக்க நேரம் போதாது. ஆனாலும் ஒரு வசனத்தை நான் உங்களோடு வாசிக்க விரும்புகிறேன். 25ஆம் வசனம், லூக்கா 14:25. அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவரிடமாய் அவர் திரும்பி பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த அதிகாரம் முழுக்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அதாவது செல்லும் செலவை கணக்கு பார்க்கும் ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், தேவனை குற்றப்படுத்துகிற ஒரு நிலைமை. இதற்கு என்ன காரணம் என்றால், எதையும் சிந்திப்பதில்லை. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக அதை குறித்த சிந்தனையோ அதை குறித்த ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை. எது செய்ய வேண்டும், இந்த திருமணங்கள் கூட பாருங்களேன், ஏதோ நடக்க வேண்டும், அதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வை, சிந்திக்கும் தன்மை. இன்றைக்கு இந்த செய்தியில் வருகிற அநேக மரணங்களை பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த அதாவது எதிர்காலத்தை குறித்த ஒரு சிந்தனை இல்லை. நாம் வாழ்க்கையின் ஒரு பக்கங்களை பார்க்கிறோம், இன்னொரு பக்கத்தை நாம் பார்ப்பதில்லை. அதாவது நாம் வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கிறோம். அந்த ஒவ்வொரு வாய்ப்புகளிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் பிரச்சனைகளை மட்டும் பார்ப்பதனால ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏராளமான பிரச்சனைகள், பிரச்சனை இல்லாத நாட்களே இல்லை. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களோடு நான் பேசுகிறேன் இந்த வேளையில, இது ஒரு அந்நிய தேசத்திலிருந்து பேசுகிறேன். இங்கே இதை பதிவு செய்வதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனாலும் எப்படியாகிலும் இதை செய்து பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த வசனத்தை சற்று நீங்கள் ஆழமாய் கேட்க அன்பை கேட்கிறேன். திருமுறை சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் 28ஆம் வசனம், உங்களில் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிப்பதற்கு திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கினான், முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்குவதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டு இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ. நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், கவுண்ட் த காஸ்ட். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலுமே